தமிழ்நாட்டை ஆள போகும் அடுத்த முதல்வர் யார்? இதோ உங்கள் பார்வைக்கு. தமிழ்நாட்டோட நெக்ஸ்ட் சிஎம் யார் வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டோட நெக்ஸ்ட் சிஎம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்தவங்க இனிமேலும் நல்லது செய்யலாம் அப்படின்னு எடுத்து செஞ்சாங்கன்னா அவங்களும் வரலாம். ஜெயலலிதா தவிர வேறு யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே வேணாம், மற்றபடி டிஎம்கே ஓகே தான். காசு ஃப்ளட் வந்தப்போ ஏடிஎம்கே அவங்களோட இதுதான் ரூல் போயிட்டு இருந்தது. பட் அவங்க அவ்வளவான்னு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அவங்க சுத்தமாக உதவி பண்ணலைன்னே சொல்லலாம். யாராவது நியூ ஃபேஸ் வந்தால் நல்லாயிருக்கும். சம்திங் கெஜ்ரிவால் மாதிரி யாராவது இங்கே தமிழ்நாட்டில் வந்து அந்த மாதிரி வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பார்த்து போர் அடிச்சிருச்சு. இல்லை, மாற்று கட்சி ஏதாவது வரணும். பர்டிகுலராக டிஎம்கேக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அவங்க வந்தால் தான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் மேடம். எதனால டிஎம்கே வரும் நீங்க ஆசைப்படுறீங்க? டிஎம்கேல வந்து பொதுவாட்டு டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து பார்க்குறப்ப டிஎம்கே தான் முன் சரித்திரத்தை பார்க்குறப்ப அது மாதிரி பண்ணிக்கிறது அவங்க தான் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து டிஎம்கே வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் மேடம். எல்லாத்துக்கும் சான்ஸ் கொடுத்து பார்த்தாச்சு. விஜயகாந்துக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். எங்களோட ஒப்பீனியன் அம்மா வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன் அவங்க வரணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க? வரராஜாக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, ரவுடிஸ்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது. நல்லதுபடியாக நடக்குது. அது வேறு ஆட்சின்னு எதுவும் சொல்லக்கூடாது. அம்மா வந்தால் எல்லாம் நல்லா செய்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்க. ரெண்டு பேருமே அப்படி தான் இருக்காங்க. புதுமையாக வந்தால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். புதுசாக யார் வரணும்னு ஆசைப்படுறீங்க? புதுமை என்ன மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ட்டு நான் ஒருத்தனே சொல்லிட்டு எல்லோரும் ரெடி வேணுமா? புதுமையாக இருக்கிறவங்க, அதுவும் அரசியல் தெரியாதவங்க வந்தால் தான். ஆனால் புதுசாக வரும்போது ஏன்னா திருடுறதுக்கே தெரியாது இல்லையா? புதுசாக வராங்க, அந்த திருடுறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாள் பாதி நாள் போயிடும். அதனால் புதுசாக வந்தால் நல்லா இருக்குன்ட்டு என்னுடைய கருத்து. அம்மா வந்தால் தான் நல்லா இருக்குன்ட்டு நான் நினைக்கிறேன். கூட்டணி பொறுத்து தான் முடிவு சொல்ல முடியும். கூட்டணி சொல்லாமல் எதுவும் முடிவு பண்ண முடியாது. எந்த கட்சியுமே இன்னும் யாருடையுமே எதுவுமே கூட்டணி சொல்லாமல் இருக்காங்க. அதே மாதிரி மெயினாக நம்ம தமிழ்நாட்டுடைய பாரம்பரியம் ஜல்லிக்கட்டு. நானே அது வரணும்னு எதிர்பார்த்தேன். ஆனால் அது வராதனால மிகப்பெரிய ஒரு இழப்பு தான். இதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே தமிழக அரசு செய்யவே இல்லை. எந்த ஒரு இதுவுமே இவங்க கூறவே இல்லை. இதனால் இது தக்க பாடம் மக்கள் புகட்டுவாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நல்லது செய்யணும் எங்களுக்கு, அவ்வளோதான். யார் வந்தாலும் பிள்ளைங்க படிப்புக்கே இப்போ உதவியாகுது. இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரீ செஞ்சால் நல்லாயிருக்கு, அவ்வளோதான். எங்கே போனாலும் பீஸு தான், எங்கே போனாலும் லஞ்சம் கொடுத்தா தான் நடக்குது. கெஜ்ரிவால் மாதிரி நல்ல படித்த இளைஞர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா இப்போ இருக்கிற அந்த அம்மாவே இருந்தாவே போதும். நெக்ஸ்ட்டு சிஎம் ஜெயலலிதா அம்மா வந்தால் போதும். ஏன் அவங்க வரணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க? அவங்க அரசியலில் எதுவுமே குறைபாடுலாம் இல்லையே, நல்லா தானே பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க மற்றவங்க வேணால் தப்பாக சொல்லலாம், எனக்கு அவங்கள தான் பிடிக்கும். விஜயகாந்த் தான் ஓட்டு போடலான்னு இருக்கேன். அவர் தான் எந்த தப்பு செஞ்சாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்வர்டாக அப்படியே தூக்கி அடிச்சிட்டு தூணு துப்பிடுறாரு. அம்மா தாங்க. ஆமாம், இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 இயர்ஸ் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸ் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தா இன்னும் நிறையா பண்ணுவாங்க. புதுசாக அவர்கிட்ட மாறி வர்றதுக்காக புதுசாக வந்து என்ன செய்கிறான்னு பார்ப்போம். ஏன்னா இவங்க வந்து ஒன்று குடும்பத்தில் இருக்கவங்க கொள்ளையடிக்கிறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இங்கே இவங்க கூட பிறந்தவங்க ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் 2 பேருமே வேண்டாம், புதுசாக ஒருத்தர் வரேன். 2 பேருமே மாற்றி போட்டாச்சு. ஒரு டைம் விஜயகாந்துக்கு சான்ஸ் கொடுத்து பார்க்கலான்னு என்னுடைய ஒப்பீனியன். ஏன் விஜயகாந்த் ஆட்சிக்கு வரணும் நீங்கள் நினைக்கிறீங்க? ரீசன் மீன்ஸ் அவர் உண்மையாக இருக்கார். அவர் அடித்தாலும் அவர் உண்மையாக இருக்கார். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. இவங்க 2 பேர் ஆல்ரெடி சான்ஸ் கொடுத்தாச்சு. அவருக்கு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும்னு தோணுது. தமிழ்நாட்டுடைய அடுத்த முதல்வர் யாருன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி வச்சோம் பப்ளிக் கிட்ட. அவங்க எல்லாரும் ஒருத்தவங்க வரணும்னு ஒப்பீனியன் சொல்லியிருந்தாங்க. அதுவும் நிறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞர்கள் யாருன்னா ஆட்சியில் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதே ஆட்சி இருந்தாலும் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் இல்லை வேற யாருன்னா வந்தால் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நிறைய பேர் அவங்களோட கருத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த எலெக்ஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பயங்கர காம்படிஷன் அதிகமாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.